ஹலோ, இந்த நல்ல வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இப்பொழுது இந்த ராத்திரி பொழுதில் கர்த்தரை தியானிப்பது, கர்த்தரோடு கூட சேர்ந்து வருவது, இயேசு ஆனவரோடு சேர்ந்து வருவது நமக்கு சந்தோஷ சமாதானம் பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 20 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வசனம் ஆற்றுகிற வசனம், நம்மளை தேற்றுகிற ஒரு வசனம், தேற்றுக்கொள்வது, தேற்றப்படுவது, கர்த்தராகி ஆண்டவராக இயேசுவானவரால் தேற்றப்படுவது எத்தனை நன்மை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயம், எத்தனை ஆசீர்வாதம். ஆகவே இந்த ராத்திரி பொழுதில் நாம் கர்த்தராகி ஆண்டவரோடு கிட்ட செல்வோமாக. அவர் நமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவாராக. உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவார். இந்த சங்கீதம் 20 அதிகாரம் வாசிப்பீர்களானால் ஆச்சரியமாக இருக்கும். பல வேளைகளில் நம்முடைய வாஞ்சிகள் நிறைவேறாமல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நிறைவேறும். வசனத்தை க்ளீன் பண்ணி ஜெபிங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிவோமாக. அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாஞ்சுகளை விருப்பங்களை நிறைவேற்றுவார். நீடித்த நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சமாக இருக்கும். நம்மளுக்கு நினைக்கிற சில எய்ம்ஸ் வச்சுருப்பீங்க. சிறுவர் பிள்ளைகள்லாம் எய்ம்ஸ் வச்சுருப்பீங்க. MBBS ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும், அப்புறம் இந்த டீச்சர் ஆகணும், இதெல்லாம் நர்ஸ் ஆகணும். இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் நீங்கள் ஏன் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். நீங்கள் ஜெபிங்க. கர்த்தாவே என்னை டாக்டர் ஆக்குறேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆக்குவார். ஆண்டவர் ஆக்குவார். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். உமது மனமற்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார். கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்ற வசனம் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானது தான் அவர் கையினால் வாய்க்கும். அதாவது இது நான் மேரேஜை பற்றி சொல்கிறேன். ஆகவே சில வேளைகளில் நாம் தெரியாது என்ன பண்ணணும், இந்த டிசிஷன் எடுக்கிறது என் வாழ்க்கையில் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் வருகிறேன். ஆகவே நாம் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று தேற்ற வேண்டும். தேற்றுகிறோம், ஆற்றுகிறோம். கர்த்தருடைய வாஞ்சைகள் கர்த்தர் சித்தமானது கொடுப்பாராக. நிச்சயமாக மன விருப்பத்தின்படி தந்தருளுவாராக. உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்ம சில பிளான்ஸ் எல்லாம் டைரியில் எழுதி வைங்க. ஜபா டைரி, ப்ரேயர் டைரியில் எழுதி வைங்க. அதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக நடத்துவேன். நான் அநேகருக்கு வேண்டி ஜெபித்துள்ளேன். என்னுடைய ஸ்கூல் படிப்பில் டைரியில் எழுதி வைப்பேன் ஜெபிக்கிறதுக்கு. அவர்கள் எல்லாரும் காலேஜில் போய் நல்லா வந்துட்டார்கள் என்று நான் பார்த்து கொண்டேன். ஜெப விண்ணப்பம் செய்யும்போது தேவன் அது எடுப்பாராக, அது அந்த ஆன்சர் கொடுப்பாராக. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவனரோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்போமாக, மன்னிப்போமாக, தியாகம் செய்வோமாக, ஜெபம் செய்வோமாக, ஊழியம் செய்வோமாக. ஊழியங்களை செய்யுங்கள், முடிந்த ஊழியம் செய்யுங்கள். இயேசுவானவரை பற்றி சொல்லுங்கள். இயேசுவானவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமீன், ஆமீன்.